ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்துட்டு சீயக்காய் பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு, குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியோர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் கப் கேக்கு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுருந்தா ரொம்ப பெட்டராக. ஸோ நான் இந்த கடாயை வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து, பவுல் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு தனியாக எல்லோ தனியான்னு பிரிக்க வேண்டாம். ரெண்டுமே ஒரே பவுலில் கொட்டி நம்ம வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் எடுக்க போகிறது இல்லை, ஃபுல்லாகவே விஸ்க் வச்சு தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு நான் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு அரை மூடி எடுத்துக்கலாம். முட்டையில் ஆட் பண்ணும்போதே வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டா முட்டையோட ஸ்மெல் வந்துட்டு கம்மியாயிடும். அதனால தான் வெனிலா எசன்ஸ் நான் முட்டை ஆட் பண்ண உடனே ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கால் மூடி சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சாக்லேட் எசன்ஸ் நம்ம சாக்லேட் கேக்கு ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா கொடுக்கும். அதனால தான் சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போ இந்த எக்ஸையும் வெனிலா எசன்ஸும் சாக்லேட் எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நுரை மாதிரி தள்ளியிருக்கணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது செகண்ட் போர்ஷன் சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும். அந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும். அந்த சர்க்கரை வந்துட்டு எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் ஓகே. ஆனால் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், ஸ்மெல் வர எண்ணெய் வேண்டாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணணும். எக்கோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த கலர் மாறணும், அது அளவுக்கு பீட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நம்ம இந்த கலர் ஃபார்ம் வர்றதுக்கு வந்துட்டு 5 to 7 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். மைதா வந்துட்டு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதை எப்படி பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோட பேக் சைடு வச்சு கரெக்டான லெவல் பொசிஷன் பண்ணால் அதுதான் 1 கப் மெஷர்மெண்ட். ஸோ 1 கப்புன்றது 125 கிராம். ஸோ அடுத்தது வந்துட்டு பேக்கிங் பவுடர் எடுக்கிறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். எப்போவுமே 1 கப்பு மைதாக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுத்தது வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடணும். அப்புறம் கொக்கோ பவுடர் வந்துட்டு நான் 1/4 கப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம நல்லா ஜெலிச்சிக்கலாம். 1லேருந்து ஒரு 2 வாட்டி ஜெலிச்சிக்கோங்க. ஏன் ஜெலிக்கிறோம் அப்படின்னா, கேக் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நம்ம ஒரு 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் ஜெலிச்சா கேக் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 2 வாட்டி ஜெலிச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கட்டிகள் இருக்குது, அதை மட்டும் நான் ஒரு ஸ்பூன் வச்சு உடச்சிக்கிறேன். உடச்சிட்டு ஃபுல்லாக ஜெலிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், ஜெலிச்சாச்சு. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நம்ம ஃபுல்லாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம அதை ஓரமாக வச்சுட்டு நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது இல்லைங்களா, எக்கு, அதோடு சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரே ஸ்ட்ரெச்சாக ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும், ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த டைரெக்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். டைரெக்ஷன் மாற்றக்கூடாது. ஸோ இப்போ எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் போர்ஷன் வந்துட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டோட செகண்ட் ஹாஃப்க்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி நல்லா அதே மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. நான் வந்துட்டு விஸ்க்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் பேட்டர் வந்து திக்காக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஜென்டலாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் மாவு வந்து மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் பேட்டர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு கப் கேக் மோல்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு கப் லைனர் போட்டுட்டு கப் கேக் லைனர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே வந்துட்டு 6 பீசஸ் ஆஃப் கப் கேக் மோல்டு. இது வந்து 2 ட்ரே வரும். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 294 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கேக் மிக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அந்த கப் கேக் மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து நடுவில் டெய்ரி மில்க் வைக்க போகிறேன். ஸோ டெய்ரி மில்க்கை வந்துட்டு இந்த 10 ருபீஸ் டெய்ரி மில்க்கை குட்டி குட்டியாக பீசஸ் ஆக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீசஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ கேக் பேட்டரும் ரெடியாக இருக்குது. இப்போ மோல்டில் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஊற்றுங்க. ஏன்னா வந்து மோல்டு வந்து ஜாஸ்தி வந்துடும். அதனால் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு கேக் பேட்டர் வந்து லைனரில் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாக்லேட்டை வச்சு விட்டுறலாம். ஸோ கப் கேக் லைனரில் வந்துட்டு இவ்வளோ 1.5 டீஸ்பூன் ஊற்றினா போதும். ஏன்னா கேக் வந்துட்டு பேக் ஆகி வரும்போது ஓவர்ஃப்ளோ ஆகி கேக் வந்துட்டு சரியாக வேகாது, ஹார்டாகிடும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி 1.5 டீஸ்பூன் ஊற்றினா போதும். ஸோ இந்த அளவுக்கு பேட்டர் இருந்தால் போதும். இப்போது எல்லாத்துலேயுமே ஒரு பீஸ் டெய்ரி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக கேக் பேட்டரை திருப்பி அதுக்கு மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போயும் ரொம்ப சேர்க்க வேண்டாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு லைனர்லேயும் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். அவ்வளோதான். இவ்வளோ கேப் வந்துட்டு அந்த கப் கேக்கில் இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கடாயில் வந்துட்டு இந்த கப் கேக் மோல்டை வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் போதும். கேக் நல்லா பேக் ஆகி வந்துடும். ஸோ இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கேக் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. கேக்கோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சாப்ஸ்டிக் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி போக் பண்ணி பார்த்தீங்கன்னா, குத்தி பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம டின்னை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா கூல் பண்ண வைக்கணும், நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் கேக் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கேக் வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது லைனர்லேருந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி கேக்கும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கேக்கை வந்துட்டு நம்ம ஆற விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி வருது பாருங்கள். கேக் வந்துட்டு நல்லா வெந்துரு. இதுக்கு மேலே நம்ம க்ரீம் கொடுத்தா க்ரீம் கப் கேக்கு. இது வந்து பிளெயின் சாக்லேட் கப் கேக். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். டெய்ரி மில்க் வந்துட்டு இப்போ நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அது பாருங்கள், டெய்ரி மில்க் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. கேக்கும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட் கப் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரீடா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.